ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 8-10 வரை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் நெருக்கப்பட்டிருக்கிறாயா? இந்த நாளின் வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே தேவனுடைய பிள்ளையாய் நெருக்கங்களை சந்தித்து அவர் சொல்லுகிறார், நான் ஒடுங்கி போகவில்லை, நெருக்கங்கள் வந்து என்னை ஒடுக்க முடியவில்லை, கலக்கங்கள் வந்தும் என் மனதை உடைக்கவில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் நான் ஒருவனாயில்லை, தள்ளப்படவில்லை, கீழே தள்ளப்பட்டும் எனக்கு ஒரு சேதமும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் அபிதமான சூழ்நிலைகளை சந்தித்து இருக்கிறீர்களா? Have been pressed from every side, facing obstacles, turmoils. But he says, the man of God, here he says, nothing crushed me. I'm not in despair. Hallelujah. ஒன்று என்னை செய்யவில்லை என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் அப்படி தான் நெருக்கம்தான் என் வாழ்க்கை என்று சொல்லுகிறீர்களா? நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நெருக்கம் உங்களை என்ன செய்ய முயற்சிக்கிறதோ அது உங்களுடைய பேரில் அது பலிக்காது. கலக்கங்கள் உங்களை மனம் உடைய செய்ய நினைக்கிறதா? உங்களுடைய மனதை அது உடைக்க முடியாது. ஏன் அப்படி நடக்கிறது என்று சொன்னால், அந்த வார்த்தையிலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். Because I carry the life of Jesus in me. Hallelujah. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் எங்களுடைய சரீரத்தில் விளங்கும்படி the life is working. Amen. அது எப்பவுமே சோர்ந்து போக முடியாது, பலனற்று போக பண்ண முடியாது, உன்னை கீழே தள்ள முடியாது, உன்னை ஓட்டப்பந்தயத்திலிருந்து விரட்டி அடிக்க முடியாது, உன்னை கண்ணீரோட வாழணும்னு சொல்லி அது நிர்பந்திக்க முடியாது. காரணம், இயேசு அவைகளிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் மனது உடைந்து போகிற மாதிரி காரியங்கள் நடக்கலாம், ஆனால் உன் மனதை இது உடைக்க முடியாது. காரணம், தேவன் உனக்குள்ள இருக்கிறார், நீங்களும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். The life of God is in you. Hallelujah. Amen. The life of God takes control of your life. Amen. அந்த தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள், நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். காரணம், மகிமையின் தேவன், அவருடைய ஜீவனே உனக்குள்ள இருக்கிறது. ஆமென். சாதாரண மனிதர்களாக இருந்தால் சின்ன பிரச்சனையிலே மனம் உடைந்து சோர்ந்து போய் எல்லாம் நம்பிக்கையேற்று வாழ்றதே வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே பவுலுடைய கதையை பாருங்கள். அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் பார்த்தோம், இது என்னவோ அதிசயமாய் இருக்கிறது. அதுதான் இயேசு, அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் அவருடைய பலன். அதே பலன் கிருபை உங்க மேல இருக்கிறது. Don't fall prey to the evil powers. பிசாசினுடைய வலையில விழாதீங்க. அவன் அப்படிதான் நெருக்கம், மனமுடைந்து போக செய்வான், வேதனைக்குள்ளாக்குவான், உங்களை கீழே தள்ளணும்னு நினைப்பான். பயப்படவே பயப்படாதீங்க. You carry the mighty life, that eternal life, Zoe in you. இயேசுடைய உயிர் உங்களுக்குள்ள இருக்குது. நம்ம உயிராக இருந்தால் நம்ம விட்டுடுவோம், முடியலப்பான்னு சொல்லி. அவர் உனக்குள்ள இருந்து இப்போ அவர் தான் உன்னை வாழ வைக்கிறார், ஃபேஸ் பண்ண வைக்கிறார், ஜெயிக்க வைக்கிறார், தாண்டி வர செய்கிறார். அல்லேலூயா. மதில தாண்டத்தக்க பலன் உனக்குள்ள இருக்கிறது. எவ்வளவற்றையும் சமாளிக்கிற அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிறது. ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நெருக்கங்கள், மனமுடைந்து போகிற காரியங்கள்,
கீழே தள்ளப்படுகிற காரியங்கள், வருத்தங்கள், பாடுகள் எங்களை நெருக்கினாலும் நாங்கள் நெருக்கப்படுவதில்லை, மனம் உடைந்து போகிறதில்லை. காரணம் ஜீவன் எங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறதுனாலே ஸ்தோத்திரம். நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்படி வல்லமை என்னை தாங்குகிறது. ஆமென். உலகமோ பாவமோ பிசாசோ நினைக்கிறபடி அல்ல, பரலோகத்தின் தேவன் என்னை பயிற்றுவிக்கிறபடி, என்னை நடத்துகிறபடி, இந்த உலகத்தில் என்னை பொன்னாக விளங்க செய்கிற அந்த மகிமையின் தேவன், ஜெயக்கொடி கொடுத்திருக்கிற அந்த நாமத்துக்குரியவருக்கு மகிமை உண்டாவதாக. என் தலை நிமர பண்ணுகிறவர், வெற்றி சிறக்க பண்ணவருக்கு நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.